இங்க இருந்து ஏதோ ஒண்ணு செய்யறார், இங்க நான் பார்க்காதபடிக்கு. அப்ப உன் ஆண்டவர் எங்கன்னு யோபிட்ட கேட்டா யோபு சொல்லுவாரு, ஒண்ணு இங்க இருக்கிறார், இல்லன்னா இங்க இருக்கிறார். யோபு, உன் பிள்ளைங்க எங்க? ஆடு மாடுகள் எங்க? உன் பணம் எங்க? உன் சம்பாத்தியம் எங்க? உன் வேலைக்காரங்க எங்க? உன் சொந்தக்காரங்க எங்க? உன் ஆண்டவர் எங்க? ஒண்ணு இங்க இருக்கிறார், இல்லன்னா இங்க இருக்கிறார். என் பக்கத்துல தான் இருக்கிறார், என் நாடு தான் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இன்னைக்கு உலகம் கேட்கிற ஒண்ணு என்கிட்ட இல்ல, ஆனா எனக்கு தெரியும் இவ எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறவர் ஒன்று என் வலது பக்கத்தில் இருக்கிறார், இல்லைன்னா என் இடது பக்கத்தில் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரி சபையே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹalleluya. ஒற்றைக்கு விடுகையில்லை, மடுத்து மாறுறதுன்னா என்ன தெரியுமா? சில பாருங்க, எல்லாம் வரக்கூடிய போன்கள் தான். என்ன வேண்டாம், என்ன பார்த்தாலே அவருக்கு பிடிக்கலன்னாரு. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? பிடிச்சு கல்யாணம் பண்ணோம். யாரை பிடிச்சிங்க? இல்ல, எங்களுக்கு மாறி மாறி பிடிச்சு இப்போ பிடிக்கல. இதான் மடுத்து. ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாம். இப்படி எத்தனை உண்மையிலே நான் இந்த பாட்டை லாக்டவுனில் தான் கேட்டேன். டாக்டர் பிளெஸன் மேமனோட சாங் எனக்கு பர்சனலாக ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ண பாடல்கள்ல இது ஒன்று. அப்போ நான் பாடும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே சும்மா என் கூட வர உங்களை போர் அடிக்கலையா ஆண்டவரே? இப்படி உங்களுக்கு போர் அடிக்கலையா ஆண்டவரே? இல்லைவா, ஏன் அப்படி லவ் பண்ணிட்டு ஒன்று அப்படின்றார். எல்லாருக்கும் போர் அடிக்கும். நம்ம கூட ரொம்ப நேரம் பேசினா எல்லாருக்கும் போர் அடிக்கும். நான் பேசலன்னா தான் அவருக்கு போர் அடிக்கும். இயேசுவின் கூடுள்ள யாத்திரை ஆமாரோடு சேர்ந்திருந்தா அன்பேருந்த கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளால் தன் ஸ்நேகம் என்னோடு பங்கு வைக்கும். ஒற்றைக்கு ஓ மடுத்து மாறுகையில்ல, ஒண்ணு இங்க இல்லனா இங்க. ஆமென், பாடுங்க. அந்தியம் வரே ஆச்சுடு. ஓ எங்க வீட்டுக்குள்ள உங்க பிள்ளைய வச்சிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ரூம்ல பிள்ளைய காணல, எங்க தேடுவீங்க? ஒண்ணு இந்த ரூம்ல, இல்லன்னா அந்த ரூம்ல. ஹalleluya ஹalleluya ஆமென். போனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறோம். ஹாலுக்கு போயிட்டு வந்திருப்போம், கிச்சனுக்கு போயிட்டு வந்திருப்போம், சில பாத்ரூமுக்கு. போன் எங்க? போன் காணல. எத்தனை பேர் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் எத்தி சாடி அங்க போய் ஒண்ணு இங்க. என்ன நம்பிக்கைங்க. அடுத்துதான் சொல்றார், நான் போகும் வழியை அவரனை சோதித்த பின். அன்னைக்கு உன்னை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துச்சுல, அவங்க எங்க இருக்கிறாங்க? தெரியல 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 தெரியல. யோபு, உனக்கு என்ன தெரியும்? உன் ஆண்டவரை பத்தி சொல்லு. எங்க இருக்கிறார்? முன்னாடி இருக்கிறாரா? இல்லன்ட்டான். பின்னாடி காணேன். அப்ப இங்க ஒண்ணு இங்க இருக்கிறார், இல்லன்னா இங்க இருக்கிறார். என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? எனக்காக ஏதோ ஒன்றை.
பக்கத்துல வந்து அடுத்து கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutesல நான் முடிக்கிறேன். உடன்படிக்கையை நினைக்கிறார். பக்கத்துல வந்து என்ன செய்கிறார்? அதே 57வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:57. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். பயத்தை போக்குறார். எப்படி பயத்தை போக்குறார் தெரியுமா? என் பிரச்சனையை மாற்றி அல்ல, வார்த்தையை தந்து. 3 விதமான பயம்தான் ரொம்ப நம்மளை ஆட்கொள்ளும். 1 உயிர் பயம், 2 எதிர்காலத்தை குறித்த பயம். அந்த எதிர்காலத்தை குறித்த பயத்தில் நம்ம பிள்ளைகளும் அடக்கம். 3 சத்துருவை குறித்த பயம். இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இவங்க ஏதாவது இந்த லிஸ்ட்ல நிறைய சொந்தக்காரங்களும் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அவர் வந்து பக்கத்தில் நின்று பயப்படாத அப்படின்ட்டார். பயப்படாத. ஆண்டவர் ஒருவனை பார்த்து பயப்படாது என்று சொல்லுகிறார் என்றாலே அவன் வாழ்க்கையிலே நிறைவேற போகிற வாக்குத்தத்தம் இருக்கிறது என நிச்சயம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பயப்படாது. அவ்வளவு. வேற ஏதாவது பேசுறாரு அங்க ஏதாவது வேற பேசுற இல்ல, ஒரே வேர்டு பயப்பட. அப்படின்னு அர்த்தம் உனக்கு நான் வேண்டிய வார்த்தை ஏற்கனவே மெடிடேஷன்ல கேட்டால ஒரே வேர்டு தான், ஒரே வேர்டு தான், பயப்படாத. ஃபர்ஸ்ட் சொல்லுவார் பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள. இது ஆரம்பத்தில் சொல்றது. 2வது சொல்லும்போது ஒரே வேர்டு தான், பயப்படாத. மீதி வேர்டை நீ ஞாபகத்தில் வச்சு சொல்லு. ஆவே கர்த்தருடைய வார்த்தை. காலையில் அன்றைய வார்த்தையை, அந்த வார்த்தையின் வல்லமை நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த பவுல் 275 பேர் கூட டிராவல் பண்ணுவார். இப்படி டிராவல் பண்ணும்போது திடீரென்று கொடுங்காற்று அடிக்கும். அப்போ அதில் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 27:15 கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு. எதில் அகப்பட்டதுன்னா முந்தின வசனத்தில் இருக்கிறது. திடீரென்று ஒரு யூரோக்ளித்தோன் எனும் கடுங்காற்று அதன் மேல் மோதிட்டு கப்பல் என்ன செஞ்சுதான்? அதில் அகப்பட்டு கொண்டு. இந்த கப்பலுக்குள்ள யார் அகப்பட்டு? பவுல் இருக்கா. மற்றவங்கள விடுங்க, வார்த்தை உள்ளவனை சொல்லுவோம். ஆமே. பொதுவாகவே நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்லாம் சர்ச்சுக்குள்ள எல்லாரும் வார்த்தையுடையவர்கள், அப்படிதானே? ஆனா வெளியே போனா நமக்குள்ள மட்டும்தான் வார்த்தை இருக்கும், மீதி ஃபுல்லா இப்படிதான் பவுல் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். இங்க பார்த்தா நம்ம ஆமேன்னு சொல்ல கை தூக்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கவங்க காலையும் சேர்த்து தூக்கிடுவாங்க ஆமேன். ஏன்னா அவங்க வந்து நமக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை, எல்லாம் வார்த்தையுடையவர்கள். கரெக்ட் தானே? பக்கத்தில் அப்படிதானே கேளுங்க. பக்கத்தில் கரெக்ட் தான். ஆமே, டவுட் ஆயிட்டு. ஆனா நம்ம வீட்டில் அப்படி கிடையாது, நாம் இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. பவுல் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறான், அகப்பட்டு கொண்டது கப்பல். அப்ப கப்பல் அகப்பட்டுச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் அகப்பட்டுட்டாங்க. அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இந்த காற்று எங்க கொண்டு போகுதுன்னு தெரியாது. எலியாவை எது எடுத்துட்டு போச்சு தெரியுமா? சுழல் காற்று. உடனே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வீட்டுல போய் இதை படிச்சுக்கோங்க. அவங்க உடனே எலிசா கிட்ட வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் நானே வாசிக்கிறேன். அதனுடைய 15-16 வசனத்துல, நாங்க ஒரு 50 பேர் இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளின் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார். ஏன்னா எதுல போனார் எலியா? சுழல் காட்டுல போனதுனால நிச்சயம் இல்ல. ரதம் வந்துச்சு, ஆனா போனது எதுல? சுழல் காட்டுல போனதுனால நிச்சயம். ஒருவேளை அங்க இருக்கலாம், பர்வதங்களில் ஒன்றின் மேல இருக்கலாம், அல்லது பள்ளத்தாக்கு. இதுதான் காற்றில் அகப்பட்டு, காற்று எங்க கொண்டு போச்சோ அதன் போக்கிலே கொண்டு போகப்பட்டோ.
இப்போ யோசேப்பு போற போக்கு தெரியும், இவன் இங்கதான் போறான், எகிப்தில போறான். நமக்கு சரித்திரம் தெரிஞ்சதுனால கர்த்தருடைய வார்த்தை இவன் வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு தெரியும். ஆனா காற்றின் போக்கில ஒருத்தன் போகும்போது அவனுக்கு நிச்சயமே கிடையாது. இது எங்க போகும், எங்க முடியும், என்ன ஆகும், ஒண்ணுமே தெரியாது. அப்படி எந்த நிச்சயமும் இல்லாத நிலையிலும் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. ஹalleluya. அதாவது நம்ம ட்ராக் சரியா போயிட்டு இருந்தனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். என்ன நிச்சயம் தெரியுமா? இதெல்லாம் வசனம், இது என்னன்னு தெரியாது, எந்த கேரண்டி கிடையாது. நாங்க எப்படி போகிறோம்? பவுல் சொல்லல எங்களை ஆவியானவர் கொண்டு போனார்னு சொல்லல. அப்போஸ்தலர் 16 சொல்ற, நாங்கள் ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு ஆவியானவரால் ஏவப்பட்டு, இதெல்லாம் நிறைய சொல்றார். ஆனா இங்க காற்றில் அகப்பட்டு. யார் அகப்பட்டா? பவுல் மட்டும் இல்ல, மற்றவங்க எப்படி அகப்பட்டாங்களோ அதே காற்றில் பவுலும் அகப்பட்டான். மற்றவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்களோ அதே போல பவுலும் பாதிக்கப்பட்டான். மற்றவர்களுக்கு என்ன சேதமோ அதே போல பவுலுக்கும் சேதம் இருந்தது. ஆனால் அது நடுவில் பவுல் எழுந்து நின்று சொல்லுகிறார். எப்படி இந்த தைரியம் வந்தது பவுல்னா, பவுல் சொல்றார், நான் சேவிக்கிறவர் அவருடைய தூதனை என் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி. இதுதாங்க வார்த்தையினுடைய வல்லமை. காற்று போற போக்கில எப்படிங்க வாழ்க்கை போகுது? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எங்க போகுது? சுழல் காட்டுல போனவனை குறித்து பார்க்கிறவங்க சொல்றாங்க, ஒருவேளை பர்வதத்தின் மேலேயோ அல்லது பள்ளத்தாக்கில் ஒன்றிலோ தெரியல, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். எலிசாவும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிசாவை நோண்டவங்கல்ல இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர். உனக்கு தெரியுமா அவரை எடுத்துக்கொள்ள போறாங்க. அப்படி இவனை ப்ரெஷர் பண்ணி பார்த்தாரு எலிசா, இவங்களை சும்மா இருக்கணும், நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேங்க அலைய விட்டுட்டு, இல்லையா சரி ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இதான் காற்று அப்போ நிச்சயமே இல்லை, போகும் பாதை தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அவர் பக்கத்துல வந்து நின்று, இங்க பாரு நான் உன்னை என்ன சொன்னேங்க, சாட்சியா இருக்கணும் ராயருக்கு முன்னாடி, அது நடக்கும். இன்னைக்கு இதே போல வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்லாம உயர் மலையோ பள்ளத்தாக்கோ தெரியல, நாளைக்கு நான் மேல இருக்க போறேனா அல்லது கீழே இருக்க போறேனா தெரியல. இப்படி நிச்சயம் இல்லாம காற்று போற போக்கிலே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான், வார்த்தை இருக்குதா? அவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார், பயப்படாதேங்கிறார்.